ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஆபி கேம் தான் நம்ம விளையாட போகிறோம். வைப் அவுட் அப்படின்ற கேம் தான் விளையாட போகிறோம். ஆக்சுவலாக வைப் அவுட் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுற்றி தண்ணி இருக்கும், அந்த இடத்துல நிறையா தடைகள்லாம் கொடுத்துருப்பாங்க, தாண்டி போகணும். அதே மாதிரி தான் இந்த கேமையும் அமைச்சிருப்பாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்தது. நிறைய வித்தியாசமான ரவுண்டெல்லாம் இருந்ததுங்க. இருங்க, நான் விளையாடி காட்டுறேன். தாண்டணும் பார்த்தீங்களா, மேலே ஏறி இறங்கிட்டுருக்கு. கரெக்டாக நம்ம தாண்டணும். தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் இதில் நம்ம காலி ஆகிடுவோம். மற்றதில் நெருப்பு பிளம்பு இருக்கும், விழுந்தால் காலி ஆகும்ல. இல்லை, தண்ணிக்குள்ளே விழுந்தாலே நம்ம காலி தான். தண்ணிக்குள்ளே விழாமல் தாண்டணும். இப்போ பாருங்கள், அது சுற்றுதில்ல, அது நம்ம மேலே பட்டா காலி. இது பாருங்கள், பட்டா வருங்க, கீழே விழுறேன் பாருங்கள். ரொம்ப ஃபோர்ஸாக பட்டுச்சுன்னா தண்ணிக்குள்ளே போய் விழுந்துருவேன். இது பாருங்கள், இப்போ தண்ணிக்குள்ளே விழுந்துருவேன். அவ்வளோதான். தண்ணிக்குள்ளே விழுந்துட்டா கதை முடிஞ்சிடும். திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வருவோம். செக் பாயிண்ட் இதுலேயும் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஒரு இடத்துக்கும் செக் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒன்ஸ் செக் பாயிண்ட்டுக்கு வந்துட்டால் கூட போதும். அதுக்கப்புறம் நீங்கள் இறந்து போனாலும் செக் பாயிண்ட்லேருந்து வருவீங்க. இருங்க, 2 இருக்குங்க அடுத்தடுத்து. ஒன்றை தாண்டி அதுக்கப்புறம் இன்னொன்று தாண்டணும். இது பாருங்க, அடுத்தடுத்து 2 இருக்குது. இது பாருங்க, வேற ஒரு பொண்ணா பையனா தெரில. பொண்ணு தான். அது தாண்டதுக்காக வந்திருக்கு. ஆக்சுவலாக மொத்தம் 71 ஸ்டேஜ் இருக்குங்க. அதில் 6 ஸ்டேஜ் நான் முடிச்சிருக்கேன். மொத்தமாக 71 ஸ்டேஜ் இருக்குது. ஐயோ, 6 ஸ்டேஜ் முடிக்கல. இதை முடித்தா தான் 6 ஸ்டேஜ். எப்படியாவது தாண்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 தாண்டிட்டோங்க, 2 தாண்டிட்டோங்க. ஐயோ அப்பா, இந்த ரவுண்டை முடிச்சிட்டாங்க. இன்னும் பிளேட்டு சுற்றிக்கிட்டே இருக்கு. ஐயோ, பாயிண்டெல்லாம் கலெக்ட் பண்ணோங்க. வழியில் நிறைய பாயிண்ட் இருக்கும், அதெல்லாம் கலெக்ட் பண்ணோம். அது பாருங்க, ஒருத்தன் நமக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கான். அடப்பாவி, திரும்பி வந்த இடத்துக்கே போய் விழுந்துட்டாங்க. தாண்டியாச்சுங்க. என்னங்க இது சுற்றிக்கிட்டே இருக்கு. ஐயோ, அதில் படாமல் ஜம்ப் பண்ணும் போல். நான் அதில் கிக்காகி தான் எகிரணும்னு நினச்சேன். பார்த்தா அதில் படாமல் போனோம் போலையே. படாமல் போயாச்சு. ஐய, அங்கே ஒரு கேப் வச்சுருக்கேங்க, தெரியாமல் விழுந்துட்டேன். ஓகே, படாமல் போனோம். அங்கே ஒரு கேப் இருக்கும், அந்த கேப் ஐயோ இடிச்சுக்கிச்சு. எகிரும் போது தலையிலே இடிச்சுக்கிச்சு. அதில் படாமல் குதிக்கணும். படாமல் குதிச்சாச்சு. இங்கே ஒரு கேப் இருக்குது, தாண்டியாச்சு. ப்ளூ கலர் பலூனில் எகிரி குதிக்கணும். ஓகே, ஜம்ப். எகிரி. அப்பா, ஐயோ, நாங்கள் அவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சுருக்கீங்க. இதுக்கு ஆங்கிளை மாற்றணும். நான் எப்போவுமே சொல்லுவேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆங்கிளை மாற்றி தான் இதுக்கு விளையாடணும். ஐயோ, அது ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குங்க. ஆங்கிளை மாற்றினா கூட தாண்டுறது கஷ்டம்தான். ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஓடி வந்து தாண்டணுமோ? அப்பா, தாண்டிட்டேங்க. ஓடி போய் தாண்டணும் போல். தாண்டியாச்சு. தாண்டு. இங்கே என்னங்க காடு மாதிரி ஏதோ இருக்கு. ஐயோ, நல்ல வேலை வெளில தொங்கிட்டேன். காடியா மேலே இருக்குதா, ஆனால் எனக்கு எதுவும் ஆகலை. சரி, ஜம்ப் பண்ணு. அவ்வளோதாங்க. ஐயோ, பட்டுரும். படல. தாண்டு. பட்டுச்சுங்க. சே, இந்த ரவுண்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போலியே. தாண்டு. அவ்வளோதாங்க. ஐயோ, பட்டுச்சு. பட்டாலும் அடி தான் பட்டிருக்கு, விழலை. தாண்டிடு. ஓடு. சுச்சோ, அப்பா, தாண்டிடு. இதை தாண்டிட்டா முடிஞ்சிருச்சுங்க. தாண்டிடு. அப்பா, முடிச்சிட்டாங்க. காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணோம். அங்கே சுற்றிட்டுருக்கா. சே, ஆங்கிள் மறைச்சிக்கிச்சுங்க. மேலே இருக்க சீலிங் மறைச்சிக்கிச்சு. ரைட்டான சைடு தான் போகிறேன்னா தப்பான சைடு போகிறேன்னா? ரைட்டான சைடு தான் போகிறேன். ஓடிடு. எப்பா, தாண்டியாச்சுங்க. சூப்பர். தாண்டு. இதில் ஒரு கஷ்டமான விஷயம் இருக்குங்க. ஒன்று கீழுக்கா சுற்றுது, ஒன்று மேலுக்கா சுற்றுது. இல்லை, ஒன்று தான் சுற்றுதா? சரி. நான் 2 பக்கமும் சுற்றுதுன்னு நினச்சேன். ஒரு பக்கம் தான் சுற்றுது. தாண்டியாச்சுங்க. காயின் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? ஐயோ, ஆங்கிளை மாற்றணும். சரி, ஆங்கிளை மாற்றுறதுக்குள்ளே அந்த ரெட் கலர் இடிச்சிருச்சுங்க. இன்னும் எல்லாம் ஒரே ஸ்பீடில் சுற்றுது. எப்படி போகிறது? வேகமாக ஓடிடணுமோ? ஓடு. ஐயோ, நடுவில் கேப் இருக்குங்க. கேப் இருந்தால் நின்று கூட போகலாம். இப்போ வரைக்கும் 220 அந்த காயின்ஸ் இருக்குது என்கிட்ட. தாண்டு. ஒரு காயினை பிடிச்சாலே 10 வந்துடும் போல். ஏன்னா நான் 220 காயின்ஸ்லாம் பிடிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு 22 காயின்ஸ் பிடிச்சிருப்பேன், அவ்வளோதான்.
ஜஸ்ட்டு வரைக்கும் நல்ல வேலை வெளில ஐயோ இப்போ விழுந்துட்டேன். விழாமல் அந்த சைடு போனாங்க. நமக்கு பின்னாடி ஒருத்தன் வராம பாருங்க. நம்மளை அதை இடிச்சிருச்சு. அவன் என்ன ஆனான்னு தெரில. ஐயோ ஓடு அவனை இடிச்சிருச்சுங்க. விழுந்துட்டாங்க. ஐயோ வெளில ஓடிடு. அப்பா ஓடிட்டோங்க. இடித்தோம், பட் ஆனால் கீழே விழாமல் தாண்டிட்டோம். அத்து என்னங்க ஓடி தாண்டு. இது ஈஸி தாங்க, கொஞ்சம் ஈஸி தான் இந்த ரவுண்டு. அந்த ரெட்டு வராத போது தாண்டிடணும் போல். தாண்டிடு, அவ்வளோதான். தாண்டிடு, அவ்வளோதாங்க. ஈஸிங்க இது. என்னங்க ஊஞ்சல் மாதிரி ஆடிட்டுருக்கு. ஐயோ ஓகே. அது பக்கத்தில் வரும்போது ஜம்ப் பண்ணோம். ஜம்ப் பண்ணியாச்சு. பக்கத்தில் வரும்போது ஜம்ப் பண்ணோங்க. ஜம்ப் ஆடுது பார்த்தீங்களா காற்றுல. பக்கத்தில் வரும்போது ஜம்ப் பண்ணோம், இல்லைனா கீழே வந்துடும். ஜம்ப் பண்ணு. அவ்வளோதாங்க, செக் பாயிண்ட் வந்துட்டோம். சூப்பர். எத்தனை ரவுண்டு வச்சுருக்காங்க பாருங்க. சூப்பராக இருக்குங்க இது. நீங்கள் இது வந்து கேமாக மாற்றிருக்காங்க. உண்மையில் இது ஒரு கேம் ஷோ மாதிரி நடக்கும். நிஜ மனுஷங்க இருக்காங்கல்ல, அவங்க இந்த கேம்லாம் விளையாடுவாங்க. செம்மையாக இருக்கும். நீங்கள் யூடியூப்லேயே கூட பாருங்களேன், வைப் அவுட்டுன்னு போட்டு பாருங்கள். பார்க்கவே ஜாலியாக இருக்கும். அது சின்ன பசங்களாம் பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஃபார் ஃபன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வைப் அவுட்டும் இருக்கும். ஜாலியாக சிரிப்பாக இருக்கும். அதே யாரோ கேமாக மாற்றிருக்காங்க. நல்லா இருந்தது இந்த கேமு. உங்களுக்கே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பார்க்க கூட சூப்பராக இருக்கும். நிறைய வித்தியாசமான ரவுண்ட்லாம் இருக்கும். பாருங்க, இது வந்து ஜம்பர். எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணி போடுது பாருங்க. பா அந்த இடத்துல பறக்கிறேன். எப்பா தாண்டியாச்சு. சூப்பர். ஏற்கனவே வந்த இடத்துக்கு வந்துட்டோனோ தெரியாமல். இல்லை பச்சை முடிஞ்சிருக்கு. ஏற்கனவே வந்த இடத்துக்கு வந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து பாருங்க, நான் ஏற்கனவே இந்த சைடு வந்த சைடு தெரியாமல் போயிட்டுருக்கேன். ஒரு வாட்டி செத்து போனால் திரும்பி கரெக்டான இடத்துக்கு போயிடுவோம். பிரச்சனை இல்லை. இப்போ செத்து போயிட்டேன்னா கரெக்டான இடத்துக்கு போயிடுவேன். கரெக்டான இடம் எது? ஆமாம், இந்த சைடு தான் போனோம். ரைட். ஐயோ இப்பயும் ஆப்போசிட் சைடு போயிட்டானே. பரவாயில்ல. இந்த பலூனா எந்த வழினே கன்ஃபியூஸ் ஆகிட்டேங்க. அந்த சைடு போகணுமா இந்த சைடு போகணுமா? இந்த சைடு தான் போகணும் போலங்க. அது நம்மளை டைரக்ஷன் அந்த பக்கம் பார்த்த மாதிரியே காட்டுறாங்களா, அந்த பக்கம் போயிடுறேன். தாண்டு, அவ்வளோதாங்க. அதாவது ரெட்டை நம்ம பச்சையாக மாற்றணும். அதை வச்சு தான் நம்ம எந்த சைடு போகணுன்னு கண்டுபிடிக்கணும். தாண்டியாச்சு. அவ்வளோதான். சறுக்கும் இந்த இடம், சறுக்கும். ஐயோ என்ன சறுக்கே விழுந்துட்டேன். பொறுமையாக சறுக்கணும் போலியே. இதுதான சைடு, இதுதான் போக வேண்டிய சைடு. ஆமாம், இந்த ரெட் கலர் இருக்குது, இதுதான் போக வேண்டிய சைடு. ரைட். தாண்டு. ஐயோ இடிச்சிருச்சே. தாண்டு. நமக்கு முன்னாடி போய் ஒன்று அடி வாங்கிச்சு பாருங்க. நம்ம தாண்டிட்டோங்க. சூப்பர். இது என்ன ரோலரா? தாண்டிட்டோம். ஈஸியாக வச்சுருக்கேங்க ஸ்டேஜு. இந்த மாதிரி தாண்டதெல்லாம் ஈஸி தாங்க. ப்ளூ பலூன். ஐயோ பின்னாடி அது இடிக்கிற மாதிரி வருது. அது வரதுக்குள்ளே ஓடிடணும், இல்லைனா ஜம்ப் பண்ணணும். அது வரும்போது கரெக்டாக அது வரும்போது ஜம்ப் பண்ணணும். அப்போ தான் தப்பிப்போம். நான் ஜம்ப் பண்ணாமல் விழுந்துட்டேன். அடுத்த வாட்டி கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். ஓடு. தாண்டு. ஐயோ சே. தாண்டு. ஐயோ நல்ல வேலை, பலூனில் இருந்து கொஞ்சம் கீழே விழுந்துருந்தேன். நல்ல வேலைங்க. சூப்பராக தாண்டியாச்சு. 3 இருக்குது. ஆங்கிளை மாற்றணும். ஆங்கிளை மாற்றி விளையாண்டா தான் இது வேலையாகும். இருங்க ஆங்கிளை மாற்றிப்போம். ஓகே. தாண்டு. ஐயோ பட்டுருச்சு போலியே. படாமல் தான் குதிச்சேன். நல்ல ஆங்கிளை மாற்றிப்போங்க. தாண்டு. ஐயோ பட்டுருச்சு. அச்சோ படாமல் போகணுங்க. 3 தான், ஒன்றும் பெருசாக இல்லை. தாண்டிடலாம். தாண்டியாச்சு. எஸ், அவ்வளோதான். எங்க இப்போ 31 ஸ்டேஜ் முடிச்சிட்டேங்க. மொத்தம் 71 ஸ்டேஜ், அதில் 31 ஸ்டேஜ் முடிச்சிட்டேன். ஏறக்குறைய 43% கேமை முடிச்சிட்டேங்க. ஈஸி தான் போல், முடிச்சிடலாம். ட்ரை பண்ணலாம். இது சறுக்கிற இடம், கவனமாக போகணுமே. எகுர்னா சறுக்க மாட்டோம் போலங்க, ஞாபகம் வச்சுக்கணும்.
எதுனா சறுக்க மாட்டோம். ஓகே. ஜம்ப். அந்த சைடுக்கா வந்து ஜம்ப் ஜம்ப். அவள் தாங்க, செக் பாயிண்ட் வந்தாச்சு. தாண்டுறா, தாண்டு தாண்டு. இந்த பொண்ணு இன்னும் நமக்கு முன்னாடி தான் போயிட்டுருக்கா. நமக்கு முன்னாடி போதுங்க, பின்னாடி வரோம். ஐயா அங்கங்க தண்ணிக்குள்ளே குதிச்சிருச்சு. தாண்டு. மண்டை இடிச்சிடக்கூடாது தாண்டும் போது. தாண்டிடு. ஐயோ மண்டை இடிச்சிருச்சு பார்த்தீங்களா. கவனமாக தாண்டணும். தப்பான சைடு போகிறாங்க. ஏய் ஐயோ, தப்பான சைடுன்னு கண்டுபிடிச்சாச்சு. நல்ல வேலை, இல்லைன்னா அந்த சைடு போயிருப்பேன். தாண்டு. ஓ ஐயோ மண்டை அடிச்சிருச்சே. அப்போ எப்படி தாண்டுறது? அது கீழே போகும்போது எங்கே வேணும் போல். ஓகே ஓகே, ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. அந்த பொண்ணும் தாண்டலைங்க, விழுந்துக்கிட்டே தான் இருக்குது போல். தாண்டு தாண்டு. ஐயோ பாப்பா பாப்பாப்பா, இந்த வாட்டி தாண்டிடணும், இந்த வாட்டி தாண்டிடணும், இந்த வாட்டி தாண்டிடணும். தாண்டிட்டேங்க. சூப்பருங்க. ஐயோ இந்த பாலில் படாமல் போனோங்க. பாலில் பட்டா கதை முடிஞ்சுது. பாலில் படாமல் போயிடணும். போயிட்டேனே. சுற்றுது. ஐயோ ஓடிடு. இப்போ ஒன்றும் கரெக்டாக இருக்கும். ஓடிடு. பா முடிச்சிட்டேங்க. என்ன அது இது? இந்த வாட்டி இதெல்லாம் நம்ம பண்ணிடலாம். பார்த்தீங்களா, நம்மளுக்கு தப்பான சைடு போக வைக்கிறீங்க. இந்த சைடு காட்டுங்கடானா அந்த சைடு காட்டுறாங்க. அது கிராஸ் ஆனதுக்கப்புறம் அச்சு சாதாரண ஜம்ப்லேயே மிஸ் பண்ணிட்டேங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ரவுண்டை முடிச்சிடலாம். தாண்டு. அது போயிட்டோம். ஒரு வாட்டி தாண்டிடு. இப்போ தாண்டு. அவ்வளோதாங்க, முடிச்சாச்சுங்க. சூப்பருங்க. பாயிண்ட்டு கொடுத்துருக்கீங்களா? அதாங்க, ஒரு பாயிண்ட்டை பிடிச்சா 10 கணக்குங்க. ஐயோ அங்கே கேப் வச்சுருக்காங்க. கேப் வச்சதையே கவனிக்காமல் போய் விழுந்துட்டேன். ஒரு பாயிண்ட் பிடிச்சா 10 ஏறுது. 390. அப்போ 39 காயின் தாங்க நான் பிடிச்சிருக்கேன். எப்பா ஐயோ பரவாயில்ல, பட்டாலுமே நான் அந்த சைடு போய் விழுந்துட்டேன். செக் பாயிண்ட் வந்துட்டேன். தாண்டே. அப்பா செக் பாயிண்ட் வந்துட்டேன். இது ஜம்பருங்க. இந்த ஜம்பரு கொஞ்சம் கஷ்டம். பரவாயில்லப்பா, ஈஸியாக போகிறேனே. போயிட்டு. ஐயோப்பா ரொம்ப தூரம் தூக்கி போட்டுருச்சுங்க. இவ்வளோ ஹைட்டு தூக்கி போட்டுருச்சு. கொஞ்சம் தூக்கி போட்டால் தாண்டிடலாம். ஐயோ தூக்கி போடு. அப்பா செம்ம ஹைட்டு தூக்கி போட்டுருச்சு. அச்சச்சோ, தண்ணிக்குள்ளே விழுந்தா கதை முடிஞ்சிருது. ஜம்பர். ஐயோ என்னங்க, வெளில இன்னும் வெளில. அப்பா தப்பிச்சிட்டங்க விழாமல். ஜம்ப். ஐயோ அப்பா ஜம்ப். அப்பா கிட்ட வந்துட்டோங்க. முடிச்சாச்சுங்க. ஐயே தண்ணிக்குள்ளே போய் விழுந்துட்டேனே. இது என்னங்க இவ்வளோ கடுப்பேற்றுது. தாண்டி. ஐயோ குட்டி ஜம்ப்பு பண்ணும்போது தாண்டிட்டேன். தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன். இது கொஞ்சம் கஷ்டம் போலியே. தாண்டு. ஐயோ தேவையில்லாமல் தண்ணிக்குள்ளே போய் விழுந்துட்டேனே. இல்லை நார்மல் ஜம்ப்பு பண்ண முடியலங்க. நார்மல் ஜம்ப்பு பண்ணிடலான்னு பார்த்தா அந்த நார்மல் ஜம்ப்லாம் கிடையாது. அது திடீர்னு ஐயா ஜம்ப் பண்ணோம், திடீர்னு லோவா ஜம்ப் பண்ணோம். நம்மளாம் அது ஐயா ஜம்ப் பண்ணும்போது பக்கத்துக்கு போகணும். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நார்மல் ஜம்ப்பு பண்ண முடியல. பாருங்க, அதுவாக பண்ணுற ஜம்ப்பு தான். அது திடீர்னு ஐயாவும் பண்ணோம், திடீர்னு லோவாவும் பண்ணோம். ஐயா பண்ணுச்சுன்னா எங்கே போகிறோன்னே தெரிய மாட்டேங்குது, விழுந்துடணும். இருங்க டாப் ஆங்கிளுக்கு வச்சுப்போம். ஐயா ஜம்ப் பண்ணால் மட்டும் பக்கத்துக்கு இருக்கணும். லோவா ஜம்ப் பண்ணால் போயிடக்கூடாது, கீழே விழுந்துடும். ஏப்சி இப்போ போயிருக்கலாங்க, பக்கத்தில் மிஸ் பண்ணிட்டேனே. ஐயோ இது பாருங்க, அடுத்த வாட்டி டக்குன்னு லோவா ஜம்ப் பண்ணிடுச்சு. ஐயா ஜம்ப் பண்ணுது. ஐயா ஜம்ப் பண்ணுது. ஆனால் 1 தான் தாண்டியிருக்கேன். 2 தாண்டிடலாங்க ஐயா ஜம்ப் பண்ணா. ஐயோ ஐயா ஜம்ப் பண்ணு. ஐயா ஜம்ப் பண்ணுறதே விட்டுருச்சு. இங்கே இருக்கா? ஓகே. எப்போ ஐயா ஜம்ப் பண்ணால் 2 போகலாம். நான் 1 தான் போயிருக்கேன். ஜம்ப் பண்ண. அப்பா ஐயா ஜம்ப் பண்ணிடுச்சுங்க. 1 போயிட்டேங்க.
ஜம்ப் பண்ணு ஐயா, ஜம்ப் பண்ணு ஐயா, ஜம்ப் பண்ணு, அப்போ தான் போக முடியும். ஐயா ஜம்ப் பண்ணு. ஐயா ஜம்ப் பண்ணிடுச்சுங்க. 1 தான் போயிருங்க. 2 போகலாம், ஆனால் பயமாக இருக்குங்க. தண்ணிக்குள்ளே இருந்துட்டேன். என்ன பண்ணுறது? ஐயா ஜம்ப் பண்ணு ஐயா, ஜம்ப் பண்ணு. அப்பா லோ ஜம்ப்லேயே போயிட்டேன். அப்பா சாமி முடிச்சாச்சுங்க. இது என்னங்க இது? ஐயையோ, இன்னும் விழுந்து எந்திரிக்கலாம். திரும்பி எகிரினா நிற்கலாம். எகிரி அப்படி நின்னா, ஐயையோ எகிரி நின்னா அடிச்சிருச்சுங்க. இந்த ரவுண்டு எப்படி தாண்டுறது? அந்த சறுக்கலில் போனால் நான் விழுந்துடுறேங்க. ஐயோ கரெக்டாக அந்த ஓட்டைக்குள்ளே ஜம்ப் பண்ணி அடுத்த சைடு போயிடணும் போல். இந்த கேம் நீங்கள் விளையாடிருக்கீங்களா இல்லையான்றதை சொல்லுங்கள். அப்படி விளையாடலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஃபன்னாக இருந்தது. கண்டிப்பாக ஃபோனில் விளையாடுறது ரொம்ப கஷ்டங்க இந்த கேம்லாம். இந்த ரவுண்டு அதுவும். ஏன்னா ஃபோனில் நீங்கள்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கீபோர்டில் விளையாடுறது கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஆனால் ஃபோன் பேடில் விளையாடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா சின்னதாக தெரியுமா உங்களுக்கு, விளையாடுறது கஷ்டம். நான் ஜாய்ஸ்டிக்கில் விளையாடுறேன், அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. தாண்டு சின்சான் இந்த வாட்டி தாண்டிடுறா. ஐயோப்பா, அடி வாங்கி கூட அடுத்த சைடு போயிட்டாங்க. சூப்பருங்க, முடிச்சாச்சுங்க லெவலை. ஆஹா, இது என்ன இது? தாண்டிடுறா. ஐயோ தாண்டிடு. அப்பா தாண்டிட்டேன். ஐயோ மேலே இடிச்சு. மேலே இடிக்கக்கூடாது, மேலே இடிக்காத அளவுக்கு சாமர்த்தியமாக போகணும். தப்பு பண்ணிட்டேன். தாண்டிடு. ஐயோ இந்த வாட்டி மேலே இடிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு வாட்டி அவுட் ஆகிட்டேனே. 3 இது இருக்குது. ஓடி வந்து தாண்டிடு. அப்பச்சா இடிச்சிருச்சே. என்னங்க இது பயங்கரமாக ஆட்டம் கட்டுது நமக்கு. ஓடி வந்து தாண்டிடு, அவ்வளோதான். முடிச்சாச்சுல. ஆஹா, அச்சோ. அப்பா தாண்டிட்டோங்க. அடி வாங்கி கூட தாண்டிட்டோம். இது என்னதுங்க, வழியை காணோம். எங்கே வழியை காணோம்? எப்படி போனோம் தெரியலையே. எங்கே அந்த சைடு சுற்றி போகணுமோ? இது பாருங்க, இது வேற ஒரு பொண்ணா? அந்த பொண்ணு இல்லை, இது வேற ஒரு பொண்ணு விளையாடுது. ஏய் தாண்டிடு. ஓ, அந்த சைடு போனவன் போலங்க. ஐயோ இது பாருங்க, இந்த சைடு ரெட் கலர் போர்டை வச்சு மறைச்சிருக்காங்கல்ல, அந்த சைடு போனோம் போல. இருங்க இந்த வாட்டி அந்த சைடு போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அந்த சைடு போயிட்டு ஐயோ அதில் இடிக்காமல் வேற போனோம் போலங்க. இடிச்சா தூக்கி போட்டுருது நம்மளை தண்ணிக்குள்ளே. இடிக்காமல் போனோம், அந்த சைடு போனோம். கொஞ்சம் கஷ்டம்தான். இருங்க போயிடலாம். ஆனால் இடிக்கலை, இன்னும் இடிக்கலை. அப்பா இடிக்காமல் போகிறேன். அப்பா வந்துருச்சுங்க. ஈஸி தாண்டிடு. அப்பா தாண்டிட்டோம். எப்பா செக் பாயிண்ட் வந்தாச்சுங்க. அவ்வளோதான். ஐயோ என்ன அது போய் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. நம்ம ஜம்ப் பண்ணிடுவோங்க. அதில் ஜம்ப் பண்ணிவிட்டு நின்றுக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க, நடந்துக்கிட்டே இருக்கணும். இல்லைனா வந்து அது பாட்டுக்கு தள்ளி போயிடுது. உஷாராக இருக்கணும். ஐயோ செக் பாயிண்ட்டை தாண்டி போய் விழுந்துட்டாங்க. இப்போ கணக்கு இல்லையா? ஐயோ செக் பாயிண்ட்டு கணக்கில்லை போலங்க. ஐயோ அது தண்ணிக்குள்ளே விழுந்தோமா, நானும் விழுந்துட்டேன் பாருங்க. சாதாரண ஜம்புக்கு. ஐயோ திரும்பி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேனே. ஜம்ப் பண்ணிடு. வேணாம் அடுத்த வாட்டி வந்தால் ஜம்ப் பண்ணிடுவேன். ஜம்ப் பண்ணேன், அவ்வளோதான். மூமெண்ட்லேயே இருக்கணும். மூமெண்ட்லேயே போயிட்டு ஜம்ப் பண்ணிடணும். அதில் ஜம்ப் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே போய் என்ன ஓவராக ஜம்ப் பண்ணி செக் பாயிண்ட்டுக்கு அடுத்து போய் விழுந்துடுறாங்க. செக் பாயிண்ட்டில் குதிக்கணும்னு பார்த்தா செக் பாயிண்ட்டுக்கு அடுத்த இடத்துல போய் விழுந்துட்டேன். சரி என்னங்க இந்த சாதா ரவுண்டில் போய் இத்தனை வாட்டி சாவுறேன். வந்துரு தாண்டிடு. இப்போ கொஞ்சம் அது ஊஞ்சல் இந்த பக்கம் ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணும். ஜம்ப் பண்ணியாச்சுங்க. சரி செக் பாயிண்ட் வந்துட்டோம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாண்டு. ஐயோ அது என்னங்க, ஒரு சைடு இது வேற ஆடிக்கிட்டு இருக்கு, அதே மாதிரி அந்த ரவுண்ட் வேற சுற்றிட்டு இருக்கு. தாண்டிடு. ஐயோ எப்போ தாண்டுறது, எந்த டைம் தாண்டுறது? சுற்றிக்கிட்டே இருக்காது. இப்போ பட்டு படாமல் எப்படி குதிக்கிறது, கஷ்டங்க.
படாமல் எப்படி குதிக்கிறது, படாமல் எப்படி குதிக்கிறது? ஐயோ, பட்டுக்கிட்டே இருக்கே. படாமல் குதிக்கிறது கண்டிப்பாக கஷ்டங்க. இந்த ஜம்பரா சுத்தம், இந்த ஜம்பர் சாதா ஜம்ப் பண்ணுறதே கஷ்டம். ஐயோ, தாண்டிடு தாண்டிடு. எப்பா, நல்ல வேலை அந்த ஜம்பரு கொஞ்சம் வேலையை காட்டணும்னு நினச்சேன், தப்புச்சிட்டோம். இது மூவ் ஆகிட்டு இருக்குங்க. அது அந்த பெல்ட், கன்வேயர் பெல்ட்டுன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி அது மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஐயோ, ஆப்போசிட் சைடு போகிறோம் பாருங்க. அந்த சைடு போகிறதுக்கு பதிலாக அந்த சைடு போனோம். திருப்பு. கன்வேயர் பெல்ட்டு நின்னோன்னு வச்சுக்கோங்க, நம்மளை பின்னாடி கொண்டு போயிட்டுருக்கோம். கொஞ்சம் மூமெண்ட்லேயே இருக்கணும், மூமெண்ட்லேயே இருந்து ஜம்ப் பண்ணணும். இந்த மாதிரி வித்தியாசமாக இல்லை ரவுண்டு இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் விளாட்லன்னா சூப்பராக இருந்தது. ஜம்ப் பண்ணிடு. குதிச்சிட்றா கைப்பில்லை. குதிச்சிட்டோம். குதிச்சிட்றா கைப்பில்லை. குதிச்சிட்டு அச்சோ, கொஞ்ச நாள் செக் பாயிண்டில் போய் விழுந்திருப்பேன். சரி, இது என்னங்க இது இவ்வளோ ஆட்டம் காட்டுது நம்மளை? தாண்டிடலாம். இந்த வாட்டி தாண்டிடலாங்க. நினச்ச முடியுங்க. அவ்வளோதாங்க, முடிச்சிட்டோங்க. சூப்பருங்க. இது என்ன? ஐய, சாதா ஜம்ப்லேயே விட்டுட்டேன். இந்த வாட்டி முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, தாண்டிட்டோம். ஐயோ, அதில் படக்கூடாது. படாமல் ரைட்டுங்க. இந்த இடத்துல ஜம்ப் பண்ணுமா? ஜம்ப் பண்ணியாச்சு. செக் பாயிண்ட் வந்துருச்சு. எப்பா, ஐயோ, நல்ல வேலை வெளில, அப்போ கூட வெளிலங்க நான். இன்னொன்று இருக்கே அதே மாதிரி. ஐயோ, வில்ல. ஐயோ, இப்போ விழுந்துட்டேன். அதில் பட்டம் விழாமல் தப்பிச்சான்னு நினச்சேன், அதுக்குள்ளே தள்ளி விட்டுட்டேங்க என்ன. ஓடு. இதில் எப்படி ஜம்ப் பண்ணுறது? ஜம்ப் பண்ணால் மேலே இடிக்கும், ஜம்ப் பண்ணனா இது இடிக்கும். ஐயோ, ஓடு. கவனமாக பொறுமையாக விளாடணும். ஐயோ, இடிச்சிருச்சே. என்னங்க இந்த ரவுண்டு இவ்வளோ தண்ணி காட்டுது நமக்கு? எப்படி தான் இதை தாண்டுறது எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஓரமாக போயிடணுமோ? போயிட்டு அப்பா போயாச்சுங்க. சாமி, இது டாப் ஆங்கிளில் வச்சு தான் விளையாடணும். இது ஆங்கிளை மாற்றலைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த இப்போ வந்திருக்க ரவுண்டு டாப் ஆங்கிளுக்கு வந்துடுறேன். ரைட். அதுலேயும் படக்கூடாது, இதுலேயும் படக்கூடாதா? என்னங்க இது போங்கா வச்சுருக்காங்க, எவ்வளோ கஷ்டமாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? சரி, தாண்டிடலாம். விளையாண்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுங்க, விளையாடிடலாங்க. என்ன, ஆங்கிளை மட்டும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும், அப்போ தான் நம்ம விளையாட முடியும். தாண்டு. தாண்டிட்டேன். சூப்பருங்க, தாண்டியாச்சுங்க. ஐய, டாப் ஆங்கிளில் வச்சு தான் விளையாடணும் இது. எவ்வளோ, அதாவது டாப் ஆங்கிளில் வைக்கிறதுல நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா, எவ்வளோ தான் டிஸ்டன்ஸுன்றதை நமக்கு தெளிவாக காட்டும். நம்ம குத்து மதிப்பாக குதிக்க முடியாதுல்ல. டாப் ஆங்கிளில் வச்சோன்னா இங்கே தான் இந்த பொருள் இருக்குது, இங்கே நம்ம ஜம்ப் பண்ணால் சேஃபாக இருக்கலான்றது கொஞ்சம் தெரியும். அதுக்கு தான் நான் டாப் ஆங்கிள் வைக்கிறேன். அதே மாதிரி 3 ஆங்கிள் வைக்கலாங்க. இவன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து, இந்த கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு ஆங்கிள் வைக்கலாம், கொஞ்சம் மீடியம் ஆங்கிள் வைக்கலாம், கொஞ்சம் நல்லா வைட் ஆங்கிள் வைக்கலாம். நான் வைட் ஆங்கிள் வச்சுருக்கேன், ஏன்னா வைட் ஆங்கிள் வச்சா தான் நீங்கள் நல்லா விளையாட முடியும், அதுக்காக தான். ஐயோ, தாண்டியாச்சு. ஐயோ, இது வேறு என்னங்க சுற்றிக்கிட்டே இருக்குது, அதுலேயும் படக்கூடாது. ஐயோ, இன்னும் இத்தனை சுற்றுது எங்க, ஒன்று தாண்டதே கஷ்டம். அது இத்தனை சுற்றுது எங்க. இப்போதைக்கு 77% கேம் முடிச்சிருக்கோங்க. இன்னும் 23% முடிச்சிட்டா நம்ம இந்த கேமில் ஜெயிச்சிருவோம். இன்னும் 23% தான், கண்டிப்பாக முடிச்சிடலாம். இருங்க, எப்படியா தாண்டு. அப்பா தாண்டு. ஐயோ, வருது. பட்டுச்சுன்னா அவ்வளோதான். அச்சச்சு, அது பற்றோன்ற பயத்தில் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன். படக்கூடாது. படக்கூடாது. ஓடிடு. அப்பா தாண்டிட்டேங்க.
தாண்டு 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 தாண்டு. என்னங்க இது வெறும் ஜம்புக்கே ஒரு இது செக் பாயிண்ட் வந்துருச்சு. சரி இது என்னன்னு பார்ப்போம். இது எங்கே போகணும்? ஐயோ ஜம்ப் பண்ணு. ஜம்ப் பண்ணும். ஜம்ப் பண்ணியாச்சு. ஜம்ப் பண்ணு. ஐயோ ஜம்ப் பண்ணங்க கரெக்டாக தான், ஆனால் அது இடிச்சிருச்சு போல். சரி காயினெல்லாம் கலெக்ட் பண்ணலாமா வேணாமா? கையில் மாட்டதை எடுத்துப்போம், நம்மளா போய் தேடி எடுக்க வேணாம். என்ன சொல்கிறீங்க? அந்த காயின் வச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் எடுத்து என்ன பிரயோஜனம்? ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணு. இந்த காயினை வச்சுலாம் என்ன பண்ண முடியுன்றதை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன், ஏன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த காயினை நான் சும்மா பிடிக்கிறேன் அவ்வளோதான். தாவுடா தாவுடா கைப்பிள்ள தாகு, அவ்வளோதான். தாண்டு, அவ்வளோதாங்க. தாண்டு, அவ்வளோதான். எப்பா போயாச்சு 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 போயாச்சு. ஆஹா இது கொஞ்சம் வில்லங்கமாக இருக்குமே. பரவாயில்லங்க, இதில் ஈஸியாக கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ காயின் இருக்குது இந்த இடத்துல. ஐயோ பிடி 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 காயின் கொஞ்சமாக பிடி. ஐயோ பிடிச்சி 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 பிடிச்சி. ஆஹா திரும்பி வருதே. ஜம்ப் பண்ணு. கன்வேயர் பெல்ட்டுங்க இது, நம்மளை நிற்க விட மாட்டேங்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு போகுது. அதை மீறி தாண்டணுங்க. தாண்டிடு. அப்பா தாண்டிட்டோங்க, ஒரே வாட்டியில் முடிச்சிட்டோம் இந்த லெவலை. சூப்பர். ஒரே வாட்டியில் இந்த லெவலையும் முடிச்சிட்டேன். தாண்டு தாண்டு. சூப்பருங்க. நடுவில் அந்த ஜம்பர் வச்சுருக்காங்க. ஜம்பர் அவ்வளோதாங்க. ஜம்பருங்க அவ்வளோதாங்க. சூப்பருங்க. ஐயோ இடிக்குதே இடிக்குதே. என்னங்க இடி வாங்கிட்டே இருக்கேன். இடி. ஐயோ ஐயோ தாண்டிடு. பா எப்படியோ தாண்டிட்டேங்க. சூப்பருங்க. 88% முடிச்சிட்டாங்க. பா உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே விளையாடுறதுல கேமு ஸ்பீடாக முடிச்சிடுறேன். ஜம்ப் பண்ணு. ஐயோ ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணு. மண்டையிலே அடிச்சிருச்சுங்க. 2 போகுது. ஆக்சுவலாக 1 போல் 2 போகுது பாருங்கள். இருங்க நான் காட்டுறேன் பாருங்க. கீழே 1 போகுது, மேலே 1 போகுது. அதாவது மேலே போகும்போது அதில் ஜம்ப் பண்ணி இடிச்சிடக்கூடாது, கீழே போகும்போது அதில் பற்றக்கூடாது. அதாவது கீழ் இது வரும்போது நம்ம எகிரணும், மேல் இது வரும்போது நம்ம எகிரக்கூடாது. இதுதான் கேமு. இருங்க அதே மாதிரி பண்ணுவோம். சரி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டனே தண்ணிக்குள்ளே விழுந்துட்டனே. எங்கள் கிட்ட வந்துட்டோங்க. 90% முடிச்சிட்டோங்க. முடிச்சிடலாங்க. ஐயோ வேகமாக ஓடுறேன்னு கீழே விழுந்துட்டனே. பொறுமை பொறுமை பொறுமை. போ ஜம் 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 ஜம். எகிரக்கூடாது. இப்போ எகிரணும். அவ்வளோ சி எகிரணுங்க கரெக்டாக தான். அதை மீறியும் அது இடிச்சிருச்சுங்க. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஜம்ப் பண்ணு எகிரு. ஓகே ஓகே. இது வரும்போது எகிரணும், அது வரும்போது எகிரக்கூடாது. அவ்வளோதானே கான்செப்டு. ஓகே. இப்போ எகிரக்கூடாது, இப்போ எகிரணும். சூப்பருங்க. தாண்டு தாண்டு. இப்போ எகிரக்கூடாது, எகிரனா இடிச்சிரும். ஓகே தாண்டு தாண்டு தாண்டு. இப்போ எகிரக்கூடாது, இடிச்சிரும். தாண்டு தாண்டு. முடிச்சிட்டோம். இது என்னங்க உருண்டை உருண்டையாக இருக்குது. ஐயோ இவ்வளோண்டு இருக்குது, மெலிசாக இருக்குது. தாண்டணும். தாண்டியாச்சுங்க. சூப்பருங்க. இது கஷ்டம், ஆனால் தாண்டிட்டோம் ஃபஸ்ட் வாட்டியே. என்னங்க உருண்டு வந்துட்டுருக்கு. தாண்டணும். ஐயோ தாண்டியாச்சு கரெக்டாக. அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சுங்க. சிம்பிள் சிம்பிள் ரவுண்டாக இருக்குது. அதாவது ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க பாருங்கள். இன்னும் இந்த போர்டு இடிச்சுக்கிட்டே இருக்குது. வேறு எங்கே போகிறது? போர்டில் இடி வாங்க தான் செய்யணும் போல். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு இடம் இருக்குங்க, அந்த இடத்துல ஒளிஞ்சுக்கணும் போல். கொஞ்சம் இடி வாங்குற மாதிரி தான் இருக்கும் போல் போர்டில். இந்த சைடு இப்போ இது பாருங்க, போர்டு இடிச்சுக்கிட்டே இருக்கு நம்மளை. பேட்ரி வீக் ஆயிடுச்சு. இதை இருங்க சார்ஜை போட்டுருவோம். அது வேற இடிச்சுக்கிட்டே இருக்கு. இடிச்சுக்கிட்டே இருக்கு. கீழே ஒளியறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஓடிடு 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 ஓடிடு. தாண்டு தாண்டிடு. சூப்பர். தாண்டிடு 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 தாண்டிடு. அவ்வளோதாங்க தாண்டிடுச்சுங்க. தாண்டிடு. ஐயோ இது ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி ஒரு இதில் மாட்டி ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டோம். ஏறக்குறைய 97% வந்துட்டோங்க. இதை தாண்டிட்டா எனக்கு தெரிஞ்சு கேம் முடியும்னு நினைக்கிறேன். தாண்டிடு தாண்டிடு. அந்த கேப்பில் ஐயோ இப்போன்னு பார்த்தா ஹைட்டாக ஜம்ப் பண்ணுறானே. நமக்கு ஹைட்டு வேணும்னு நினைக்கும் போது கம்மியாக ஜம்ப் பண்ணுவான், கம்மியாக ஜம்ப் பண்ணால் போதும்னும் போது ஹைட்டாக ஜம்ப் பண்ணுவான்.
சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிச்சிடலாங்க. பக்கத்தில் வந்துட்டோங்க, 97% முடிச்சிட்டோங்க. இது இதை முடிச்சிட்டா ஏறக்குறைய 100% கிட்ட வந்துடும். இதை தாண்டி இன்னும் ஒரு 2-3 ரவுண்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, தாண்டிட்டேன்னு நினச்சேன், மிஸ் பண்ணிட்டேன். இதை தாண்டிட்டா இன்னும் புது ரவுண்டு ஓப்பன் ஆகுமா இல்லை கேமே முடிஞ்சிருச்சா தெரில. இந்த கேமே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். தாண்டிட்டோங்க. என்ன அது இது? தாண்டு 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 தாண்டு. எக்கரி 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 எறிகிறே. அவ்வளோதான். அது வேறு எங்கேயாவது நம்மளை கொண்டு போகும் போல். எங்கே கொண்டு போகும்? அங்கே போகணுமா? இல்லையே, ஏற்கனவே இதெல்லாம் விளையாண்டு முடிச்ச இடமாச்சே. இங்கே இல்லை, இங்கே இல்லை. அப்போ வேறு பக்கம் போகணும். அதோ இந்த பக்கம் தாங்க. இந்த பக்கம் போகணும், இந்த பக்கம் போகணும். இருங்க, பக்கத்தில் போனோன்னா ஜம்ப் பண்ணிடலாம். ஜம்ப் பண்ணிட்டோம். அவ்வளோதானா? அதாங்க முடிஞ்சிருச்சுங்க கேமு. 100% வந்துருச்சு, பார்த்தீங்களா? இங்கேயும் சில இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதையும் தாவணுமா என்ன? இது சும்மாங்க. அதாவது கேமில் நீங்கள் இந்த மாதிரிலாம் தாண்டிட்டு தான் இங்கே வந்திருக்கீங்கன்றதை சொல்லாமல் சொல்கிறாங்க போல். எதுவுமே நடக்கலை. இது சும்மா தாங்க வச்சுருக்காங்க. இது நம்ம தாண்டணும்லாம் அவசியம் இல்லை. ஆல்மோஸ்ட்டு நம்ம கேமை முடிச்சிட்டோம். சும்மா இங்கே கொஞ்சம் இந்த ஸ்விம்மிங் ஃபூலில் சறுக்கிறதுக்கு இடத்த செட் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்களா? சறுக்கி விளையாடலாமா இந்த ஸ்விம்மிங் ஃபூலில்? அதுதான் கேம் முடிஞ்சிருச்சு போல். ஏன்னா அடுத்த ரவுண்டு ஓப்பன் ஆகும்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன். அதுவும் ஓப்பன் ஆகலை. அப்போ கேம் முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்விம்மிங் ஃபூலில் சறுக்கி நம்ம கேமை முடிச்சிடலாங்க. இந்த ஸ்விம்மிங் ஃபூலில் சறுக்கிறதுக்கு எங்கேருந்து வரணும்? இருங்க, அங்கே இருக்குது. அங்கேருந்து ஸ்விம்மிங் ஃபூலை நோக்கி போகலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த கேம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது கேம் இருந்தால் சொல்லுங்கள். இல்லைனா உங்களுக்கு எந்த கேம் விளையாடி காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேமை சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக விளையாடி காட்டுறேன். இப்போ ஸ்விம்மிங் ஃபூலில் சறுக்கி இந்த கேமை நம்ம முடிச்சிடலாம். சறுக்கலாம்.